இன்னொரு செட் வந்து என்னன்னா ஞான மார்க்கம். அதாவது மெடிடேஷன்லாம் கிடையாது. என்ன ஏதுன்றத அனலைஸ் பண்ணி கான்ஷியஸ்னஸ எக்ஸ்பேண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது மூலமா, லைஃப்னா என்ன? எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரிதலோட லைஃப்ப அணுகுறப்ப, ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். அதாவது புரிதல், கான்ஷியஸ்னஸ். ஓகே. இதுல கான்ஷியஸ்னஸ் தான் பேஸ். ஸோ, ஃபர்ஸ்ட் டைப் பக்தி மார்க்கத்துல நம்பிக்கை தான் பேஸ். செகண்ட் இதுல வந்து செய்யறத செய்யுங்க. இந்த செயல் தான் பேஸ். இந்த தேர்ட் டைப் யோக மார்க்கத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் நீங்க உங்களோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ணுவீங்க. அதான் பேஸ். இந்த லாஸ்ட் டைப் வந்து கான்ஷியஸ்னஸ். ஞான மார்க்கம். கான்ஷியஸ்னஸ் தான் பேஸ். அதாவது லைஃப்ப பத்தின புரிதல் கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்றது ஃபோர்த் டைப். ஸோ, இதுல எந்த டைப் வந்து ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் இந்த யோக மார்க்கம், ஞான மார்க்கம் 2ம் கிட்டத்தட்ட ஒண்ணு தான்.